உயிர் வேளாண்மை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பூச்சி விரட்டிகள் முழுமையான பலனை தரணுன்னா நம்ம என்ன பண்ணணும், சரிங்களா? என்ன நேரத்தில், எந்த நேரத்தில் நம்ம தெளிக்கணும், எப்படி தெளிக்கணும், சரிங்களா? நான் பயன்படுத்தின முறைகள் என்ன, நான் பயன்படுத்தின எளிமையான பூச்சி விரட்டிகள் இரண்டையும் சேர்ந்து இந்த பதிவில் நான் உங்களுக்கு தரேன். பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுடைய பதிலை எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, சரிங்களா? வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். சரிங்களா? முதல் விஷயம், நம்ம விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பூச்சி விரட்டிகள் ஏன் பலனளிக்காமல் போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், நம்ம விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு துவங்கிட்டாலே நம்ம முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணணும்னா, வருமுன் காப்புன்ற முறையில் தான் நீங்கள் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணணும். நம்ம முன்னோர்கள் இதை தான் செய்தாங்க, சரிங்களா? ஒரு பயிர் செய்ய ஆரம்பிக்கும் போதே அதுக்கான எல்லா விஷயங்களையும் தயார் பண்ணிக்கிட்டு தான் போகணும். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர்களை ரெகுலராக நடவு செஞ்ச காலத்துலேருந்து ரெகுலராக அதை பார்வையிட்டுக்கிட்டே இருக்கட்டும், சரிங்களா? அதை பார்வையிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் பயிர்களில் என்ன விதமாக பூச்சி வருது, நோய் தாக்கம் வருது உங்களால் கவனிக்க முடியும், சரிங்களா? இப்போ நமக்கு இயற்கையில் பூச்சி விரட்டிகள் பலன் தராமல் போகிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த மாதிரி பயிரை கவனிக்காமல் விடுறது தான், சரிங்களா? அப்போ பயிரை கவனிக்காமல் விடுறது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான உரிய காலம் என்ன, நீங்கள் எப்போ பயிரை கவனிக்கணும், நோய் இருக்கா பூச்சி இருக்கான்னு எப்போ கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, விடியற் காலை நேரத்தில் நீங்கள் நிலத்துக்குள்ளே இறங்கி உங்களுடைய பயிர்களை பார்த்தீங்க, ஆய்வு பண்ணீங்க அப்படின்னா, செடிகளை நீங்கள் பயிர்கள் என்ன விதமான பயிர்கள் பண்ணியிருக்கீங்களோ அதை இலைகளை தலைகளை திருப்பி பார்க்கலாம். உள்ளே இறங்கி ஒரு சின்ன குச்சி வச்சு பார்த்தீங்கன்னா, இலைகளை குச்சியில் தள்ளினீங்கன்னா அப்படின்னு பூச்சி பறக்குதா, இல்லை இலைகளுக்கு பின்னாடி ஏதாவது புழுக்கள் இருக்கா, இலைகளில் ஓட்டை இருக்கா, மேலே ஏதாவது தண்டுகளில் ஏதாவது படிவம் மாதிரி படர்ந்துருக்கா, இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், கவனிக்கலாம். இது மிக முக்கியமான விஷயம். இது பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பூச்சி விரட்டிகள் பலன் தராமல் போகுது. நோய் பயிர்கள் மகசூல் தராமல் போகிறது மிக முக்கியமான காரணமே தான். இப்போ பார்க்காத பயிர் கெடும் அப்படின்றதுக்கான அர்த்தமே இதுதான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், விடியற்காலை நேரத்தில் நம்மளுடைய வயலில் இறங்கி பயிர்களை பார்க்க ஆரம்பிக்கணும். இது முதல் முக்கியமான விஷயம். இதை நீங்கள் கடைபிடிங்க, சரிங்களா? இதான் நான் செஞ்சுட்டு வரேன். என்னோடய பதிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விடியற்காலை நேரத்தில் தான் நான் போட்டிருப்போம். அது பார்த்தீங்கன்னால தெரியும், சரிங்களா? அடுத்தது, எந்த நேரத்தில் பூச்சி விரட்டிகள் தெளிக்கலாம். நீங்கள் இது மாடி தோட்டமாக இருக்கலாம், விவசாய நிலங்களாக இருக்கலாம். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நடைமுறையில் இருக்கிறது 2 நேரம் தான். ஒன்று காலை நேரம், இல்லை மாலை நேரம், சரிங்களா? இதில் நமக்கு இருக்கிறவங்க என்ன பரிந்துரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசாயன உரங்கள் எடுத்துகிட்டு வச்சிங்களேன், அதில் என்ன சொல்கிறாங்க, பனி போனதுக்கு பிறகு தெளிங்க, ரொம்ப வெயில் இல்லாத நேரத்தில் தெளிங்கன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ நாம் பரிந்துரை பண்ணுற முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலை நேரத்தையும் விட்டுருங்க, உச்சி நேரத்தையும் விட்டுட்டு மாலை நேரத்தில் தெளிங்க. இது முக்கியமான காரணம். இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பூச்சி விரட்டிகள் அதிகபட்ச பலனை தரணும் அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் கடைபிடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக நல்ல பலன் நீங்கள் பார்க்கலாம். காரணம் என்னன்னு சொல்கிறேன். நீங்கள் மாலை நேரத்தில் தெளிக்கும் போது பூச்சி விரட்டி இரவு முழுக்க உங்களுடைய நிலத்தில் பயிர்களின் மேலே படர்ந்துருக்கும். அதனால் அந்த வாசனை பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். குறைந்தது இரவு முழுக்கன்னா 12 மணி நேரம் எடுத்துக்கோங்க. மறுநாள் வெயில் உச்சம் அடைகிற வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 மணி நேரத்துக்கு, குறைந்தது 15 மணி நேரத்துக்கு பயிர்களின் மேலே என்ன பண்ணும், நீங்கள் அடிக்கக்கூடிய பூச்சி விரட்டியினுடைய தாக்கம், அதனுடைய ஸ்மெல்லோ நெடியோ எரிச்சலோ அப்படியே இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா, திரும்ப பூச்சிகள் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப பயப்படும். இன்னொரு விஷயம், இந்த 15 மணி நேரன்றது நமக்கு எளிமையான நேரம், குறைச்சலான நேரமாக இருக்கலாம். ஆனால் பூச்சிகளுடைய வாழ்க்கை முறைன்னு பார்க்கும்போது இந்த 15 மணி நேரன்றது மிகப்பெரிய கேப்பு, சரிங்களா? அதனால் என்ன பண்ணோம், இந்த மாலை நேரத்தில் நீங்கள் தெளிக்கும்போது பூச்சிகள் பார்த்திங்கன்னா திரும்ப உங்கள் நிலத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப பயப்படும், வராது, வெளியில் போயிடும், நல்ல பலனை தரும், சரிங்களா? மற்ற மருந்துகளை பார்த்திங்கன்னா நீங்கள் காலை நேரத்தில் தெளித்தா என்ன ஆகுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. காலை நேரத்தில் தெளிக்கும் போது பகல் முழுக்க இருக்கணும். சூரியனோட அந்த ஒளி இருக்குங்களா, வெளிச்சம் படும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா, வெப்பமும் மேலே பட்டு காற்றோட்டத்தில் அந்த வெப்பம், அந்த நீங்கள் தெளிக்கக்கூடிய பூச்சி விரட்டிகள் எல்லாமே என்னென்னா ஆவியாகிடும். ஆவியாகிடுச்சுன்னா அதனுடைய பலன் பார்த்திங்கன்னா பயிர்கள் மேலே தங்கியிருக்காது. குறைந்தது 12 மணி நேரமாக அது இருந்தால் தான் அது முழு பலனை தரும், சரிங்களா? அப்போ என்ன பண்ணால் ஆவியாகிடுச்சுன்னா அதனுடைய பலன் தராது. நீங்கள் மாலை நேரத்தில் அடிச்சிங்கன்னா இரவு முழுக்க இருந்து உங்களுக்கு பூச்சி விரட்டி முழு பலனை தரும், சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எப்படி ஸ்ப்ரே பண்ணணும், எப்படி தெளிக்கணும் அப்படின்னா, இயற்கை விவசாயத்தில் பீரியாடிக்கல் ஸ்ப்ரேயிங் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் நார்மலாக ரசாயனத்தில் என்ன பண்ணுவோன்னா, பூச்சி வந்ததுக்கப்புறம் பூச்சியை பார்த்து போயிட்டு தெளிப்போம். மருந்து வாங்கிட்டு வந்து கடையில் தெளிப்போம். இயற்கை விவசாயத்தில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் முன்கூட்டியே அதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஒரு பூச்சி 1, 2 பூச்சிகளை நீங்கள் பார்க்க ஆரம்பித்த உடனே என்ன பண்ணணும், இந்த பீரியாடிக்கல் மெத்தட்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு ஒரு தடவை என்ன பண்ணணும், ரெகுலர் ஸ்ப்ரேயிங் மெத்தடுக்கு நீங்கள் பழக்கப்பட்டுடணும். சரிங்களா? ஒரு கை ஸ்ப்ரேயரோ அப்படின்னா பேட்டரி ஸ்ப்ரேயரோ வாங்கி வச்சுட்டு வெறும் தண்ணியில் தான் நீங்கள் கலந்து அடிக்க போகிறீங்க. ரெகுலர் ஸ்ப்ரேயிங் மெத்தடுக்கு வந்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணுவேன், 10 நாளைக்கு ஒரு தடவை பூச்சி இருக்குதுன்னு தெரிஞ்சாலே 10 நாளைக்கு ஒரு தடவை அப்படியே என்ன பண்ணுவோம், பேட்டரி ஸ்ப்ரேயர் வச்சுக்கிட்டு ரெகுலராக ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவேன். சரிங்களா? இப்போ இந்த மெத்தடுக்கு நீங்கள் வந்துட்டீங்க, இந்த 3 மெத்தடு நீங்கள் இப்போ கடைபிடிச்சிங்கனாலே உங்களோட நிலத்தில் பூச்சிகளுடைய வளர்ச்சியையும் நோய் தாக்கத்தையும் பார்த்திங்கன்னா எளிமையாக கட்டுப்படுத்திடலாம். உங்களுக்கான விளைச்சலை வந்து நீங்கள் இப்படி தான் உறுதி செய்ய முடியும். இந்த 3 முறைகளை நீங்கள் எங்கே தவறு செஞ்சாலும் உங்களுக்கு நிச்சயமாக என்ன பண்ணும், மகசூல் பாதிக்கப்படும். பூச்சிகளால் பயிர்கள் வந்து கெடும். நோய் வந்து பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகசூலை தராமல் போகலாம். சரிங்களா? அடுத்ததாக என்ன விஷயம்னா, நான் என்ன தெளிச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையாக பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான் நான் தெளிச்சிட்ருக்கேன். சரிங்களா? பச்சை மிளகாயை மட்டும் 1 கிலோ அரைச்சி வச்சுப்பேன். 1 கிலோ அரைக்கிறேன் அப்படின்னா 5 லிட்டரு வந்து பார்த்திங்கன்னா கோமியத்தில், இந்த அரைச்ச பச்சை மிளகாவை கோமியத்தில் போட்டு அரைச்சதோடு அப்படியே என்ன பண்ணணும், ஒன்றா கொட்டி 24 மணி நேரம் அது இருக்கும். 24 மணி நேரத்துக்கு பிறகு இன்னொரு பாத்திரத்தில் அந்த அரைச்சி சேர்த்த கலவையோடு என்ன பண்ணணும், ஒரு துணியை கட்டி அந்த பாத்திரத்து மேலே ஊற்றி கொட்டிடுவோம். அது இரவு முழுக்க என்ன பண்ணணும், தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு அந்த சக்கையை புழிஞ்சிட்டு அந்த கிடைத்த திரவத்தை மட்டும் என்ன பண்ணும், எடுத்து வச்சுக்கும். இதுதான் என்கிட்ட இருக்கிறது. இந்த மிளகாயினுடைய சாரும் கோமியமும் சேர்ந்து இந்த கலவையை நீங்கள் என்ன பண்ணலாம், வெயில் படாத இடத்துல, நிழலான இடத்துல வச்சுக்கிட்டீங்க, காற்று புகாத இடத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? பயன்படுத்துகிற அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேங்க்குக்கு பயிர்களில் பூச்சிகளுடைய அளவை பொறுத்து 250 மில்லி வரைக்கும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். சரிங்களா? பூச்சிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா 500 மில்லி வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு டேங்க்குக்கு. சரிங்களா? இது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் கூட என்ன பண்ணணும், 10 மில்லி வேப்ப எண்ணெய். ஒரு டேங்க்குக்கு 10 மில்லி தான் அதிகபட்சமே. 10 மில்லி வேப்ப எண்ணெய், நல்ல வேப்ப எண்ணெயை கடையில் கெட்டி இதுக்காக அடிக்கக்கூடிய வேப்ப எண்ணெயை வாங்கி கலந்துக்கோங்க. இது மேலே பண்ணணும், மேலே படரணும் இல்லைங்களா, படர்ந்து பிடிக்கணும், ஒட்டணுன்றதுக்காக காதி சோப்பு பயன்படுத்துவாங்க. நான் என்ன பயன்படுத்துகிறேன்னா, இந்த ஷேஷியில் ஷாம்பு விற்கிது இல்லைங்களா, நம்ம தலைக்கு போடக்கூடிய ஷாம்பு வாங்கி சும்மா ஒரு கொஞ்சோண்டு அளவு, ஒரு 5 ட்ராப் அளவுக்கு என்ன பண்ணுவோம், ஷாம்பு வந்து அதில் கலந்துப்போம். கலந்து அதை நல்லா கலக்கி என்ன பண்ணுவோம், ஊற்றிப்போம். இதுதான் நான் பார்த்திங்கன்னா ரெகுலர் ஸ்ப்ரேயிங் மெத்தடில் கொடுத்துட்ருக்கேன். இதுவே பார்த்திங்கன்னா பூச்சிகளை அதிகபட்சமாக கட்டுப்படுத்துது. இந்த எரிச்சலுக்கே பார்த்திங்கன்னா பூச்சி வந்து வராமல் இருக்குது. சரிங்களா? இது தான் பண்ணலை, இது வந்து பலன் தரலை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவோம், ஆல்டர்னேட்டாக வேறு ஒரு பூச்சி விரட்டி தான் நம்ம அடிக்கணும். இதே பூச்சி விரட்டியை அப்படியே நம்ம பயன்படுத்தக்கூடாது. கூட ஒரு பூச்சி விரட்டியை இன்னொன்று சேர்த்துக்கலாம். சரிங்களா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இலைகள், ஆடு மாடு தின்னாத இலைகளை ஒரு 5 இலை, அது இலைக்கு 1 கிலோ. சரிங்களா? 5 லிட்டர் கோமியம், 2 லிட்டர் கூட தண்ணி கலந்துக்கோங்க. இதுங்களை பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. அரைச்சி போடுற மாதிரி இருந்தால் பெஸ்ட்டு. அரைக்கணுன்ற அவசியம் கிடையாது. என்ன பண்ணணும், பொடி பொடியாக கட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கோமியத்தில் 2 லிட்டர் தண்ணி கலந்து நீங்கள் ஊற வச்சிடலாம். இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டியது. இது என்ன பண்ணணும், காலை மாலை நீங்கள் கலக்கி விடணும். காற்று புகாத இடத்துல, வெயில் படாத இடத்துல வச்சுக்கோங்க. 15 நாள் இது போல் கலக்கி விட்டிங்கன்னா பூச்சி விரட்டி உங்களுக்கு தயார். அதை நீங்கள் வடிகட்டி ஏற்கனவே சொன்ன மாதிரியே பூச்சிகளுடைய தன்மைக்கேற்ப 300 மில்லிலேருந்து 600 மில்லி வரைக்கும் வெறும் வடிகட்டி பச்சை தண்ணியில் நீங்கள் என்ன பண்ணலாம், கலந்துக்கலாம். கூட இதே போல் 10 மில்லி வேப்ப எண்ணெய் ஒரு டேங்க்குக்கு கலந்து நீங்கள் என்ன பண்ண, இந்த கொஞ்சோண்டு ஷாம்பு கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். இதுதான் நான் பார்த்தீங்கன்னா எளிமையாக இன்றைக்கி வரைக்கும் என்னோடய பயிர்களுக்கு நான் பயன்படுத்திட்டு வர்றது இந்த 2 முறை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். சரிங்களா? இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த முறையில் வேறு யாராவது நீங்கள் பயன்படுத்திகிட்ருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் முறை பயன்படுத்திகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னுடைய கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். அதையும் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு தகவலாக பதிவு பண்ணுறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது, இது சம்மந்தமாக வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கான தகவல் கொடுக்குறேன். நன்றி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
நம்ம கொடுத்துட்ருக்குது அனுபவத்துக்கான பதிவு. நீங்கள் எளிமையாக விவசாயத்தை எப்படி கற்றுக்கலாம், இயற்கை விவசாயம் பண்ணி எப்படி மகசூலை வந்து பெருக்கிக்க முடியும், லாபம் பார்க்க முடியுன்ற விஷயங்களை தான் நான் செய்த முறைகளை தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் இதை வந்து சேனலை வந்து மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் போய் மக்கள்கிட்ட சேரும். புதுசாக வர்றவங்களும் இதில் நம்ம எளிமையாக ஜெயிக்க முடியும், வெற்றி அடைய முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு வர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா? நன்றி.